துயரம் நீங்கிய தயரதன் முனிவர்களைப் போற்றி வழியனுப்பிய நற்காட்சி. வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடல்ல கலைக்கோட்டு முனிவர் நம்ம தசரத மகாராஜாவை நீ நலமோடு இரு அப்படின்னு வாழ்த்தி தான் வந்த தேரிலேயே மற்ற முனிவர்களோட திரும்பி போக கிளம்பினார். அப்போ நம்முடைய தசரத மன்னன் என்ன செஞ்சார்? வாங்க கேட்கலாம். வாங்கிய துயருடை மன்னன். பின்னரும் பாங்குரு முனிவர் தாழ்பழிச்சி ஏத்தல் கொண்டு ஓங்கிய உவகையர் ஆசியோடு எழா நீங்கினர் இருந்தனன் நேமிவேந்தனே. வாங்கிய துயருடை மன்னன், அதாவது இவ்வளவு நாளா குழந்தை இல்லையேன்னு ஒரு பெரிய துயரத்துல ஒரு கவலையில மூழ்கி கிடந்தாரே நம்முடைய தசரதன், அந்த துயரமெல்லாம் இப்ப நீங்கிடுச்சு. அந்த முனிவரோட அருளால அவர் மனசுல ஒரு பெரிய நம்பிக்கை வந்து துயரமெல்லாம் விலகி போச்சு. அப்படி துயரம் நீங்கின அந்த மன்னன் அடுத்ததா என்ன செய்தார்? பின்னரும் பாங்குரு முனிவர் தாழ் பழிச்சி ஏத்தல் கொண்டு கலைக்கோட்டு முனிவரை வணங்கினதோடு அவர் நிறுத்திடல. அந்த முனிவரோட கூட வந்தாங்க பாத்தீங்களா, எத்தனையோ ரிஷிகள், தவ முனிவர்கள். அவங்க எல்லாரும் சாதாரணமானவங்க கிடையாது. பாங்குரு முனிவர் நல்லொழுக்கம் நிறைந்த சிறந்த தவசியர்கள் அவங்க. அப்படிப்பட்ட அந்த முனிவர்கள் ஒவ்வொருத்தரோட கால்களையும் பணிந்து அவங்களை புகழ்ந்து தாழ் பழிச்சி ஏத்தல், அவங்க பாதங்களை போற்றி அவங்களை மனதார புகழ்ந்து வணங்கினார் தசரதன். இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு பெரிய மகானோட கூட வந்தவங்கன்னு அவங்கள சும்மா விட்டுட்டு போகலாம். ஆனா தசரதன் எவ்வளவு பணிவும் எவ்வளவு பெரிய பண்பும் கொண்டவர்னு கம்பர் இங்கே ரொம்ப அழகா காட்டுறார். ஓங்கிய உவகையர் ஆசியோடு எழா நீங்கினர். அப்படி தசரத மன்னன் மனசார போற்றி வணங்கினதும் அந்த முனிவர்கள் எவ்வளவு மகிழ்ந்திருப்பாங்க. ஓங்கிய உவகையர், இப்படி ஒரு மரியாதை நமக்கு கிடைச்சதே அப்படின்னு உள்ளம் பூரித்து போயிட்டாங்க அந்த முனிவர்கள். அதனால அவங்க அத்தனை பேரும் மனம் உவந்து ஆசியோடு எழா தசரதனை மனதார வாழ்த்தி அவங்க இருந்த இடத்திலிருந்து எழுந்து நீங்கினர், கிளம்பி போனாங்க. இருந்தனன் நேமி வேந்தனே. அப்படி எல்லா முனிவர்களும் கிளம்பி போன பிறகு நேமி வேந்தன், உலகம் முழுவதையும் ஆளக்கூடிய அறம் தவறாத ஆட்சி செலுத்தக்கூடிய அந்த சக்கரவர்த்தியான தசரதன் நிம்மதியா ஒரு பெரும் கவலை நீங்கிய மனதோட அங்கேயே அமர்ந்திருந்தார். அடுத்து தசரத மன்னனுக்கு புதல்வர்கள் எப்படி பிறந்தாங்க, அந்த தேவியர்கள் எப்படி கற்பம் தரிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். காத்திருங்கள்.